தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வெப்பலாம்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள அரசு பள்ளி எதிரே அதிவேகமாக வாகனம் செல்வதால் வேகத்தடை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்து உள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வெப்பாளம்பட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதியில் அரசு உயர்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் இந்த பள்ளியின் அருகே போச்சம்பள்ளி முதல் கிருஷ்ணகிரி வரை செல்லும் மாநில நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. கடந்த காலங்களில் ஒரு வழிப்பாதையாக இருந்த இந்த சாலை போச்சம்பள்ளி அருகே பர்கூர் சிப்காட் தொழில் வளாகம் அமைக்கப்பட்டதால் இந்த சாலை தரம் உயர்த்தி சீரமைக்கப்பட்டது. இந்த சாலை மிக அருகே அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளதால் நாள்தோறும் பள்ளி மாணவர்கள் மிகுந்த அச்சத்துடனே பள்ளிக்கு செல்வதாகவும் காலையும் மாலையும் இரு வாகனங்கள் அதிவேகமாக செல்வதால் தொடர்ந்து விபத்து ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இது குறித்து அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என கோரிக்கை வைத்த காட்சிகளையும் தற்போது பார்க்கலாம். வெப்பாளம்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் கிராமம் இது. இந்த இடத்துல ஒரு வேகத்தடை அமைச்சப்பாரு பாரு. ஸ்கூல் பஸ் எல்லாம் அங்கே வருது. இங்கே வந்து ஒரு அன்னைக்கு எப்படி பார்த்தாலும் போக வர ஒரு 20 பேர் 30 பேர் டெய்லி ஏறின வகையிக்கிறாங்க. சனிக்கிழமைனா ஆஞ்சநேயர் கோயில் நிறைய சாமி கும்பிட வராங்க. அதே மாதிரி அமாவாசையில நல்லா சாமி கும்பிட வராங்க. பௌர்ணமியில கும்பிட்றாங்க. அமாவாசைக்கு எங்க சோறு போடுறாங்க. அதனால வேகத்தடை இல்லாதனால 66 வந்து ஆக்சிடென்ட் ஆகி பாரு 2-3 பேர் அந்த டர்னிலே சேர்த்து போயிட்டாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து எதனா ஏற்பாடு பண்ணி கொடுங்க. இந்த ரோடு வந்து ரொம்ப சின்னதா இருந்தது. இப்ப சமயத்துல ஒரு 4 வருஷம் முன்னாடி ரொம்ப சின்னதா இருந்தது. குழந்தைங்க வந்துட்டு போறதுக்கு கொஞ்சம் இடையூறு இல்லாம இருந்தது. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அப்ப வந்து ஒரு 200 குழந்தைங்க இப்ப வந்து 250-300 குழந்தைங்க படிக்கிறாங்க. எல்லாம் பெண் குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ரோடு வந்து 4 வருஷம் முன்னாடி அகலப்படுத்திட்டாங்க, பெருசுப்படுத்தினால இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா போச்சம்பள்ளி டு கிருஷ்ணகிரி இணைக்கிற நெடுஞ்சாலை இது. இந்த நெடுஞ்சாலையில சிப்காட் அமைஞ்சிருக்குது போச்சம்பள்ளியில. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30-40 வண்டி டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்குது. அதனால ரொம்ப இடையூறு ஆகுது. இதுக்கு வேகத்தடை வேண்டி நாங்க மனு கொடுத்துருந்தோம். நெடுஞ்சாலைத்துறைக்கு மனு கொடுத்தோங்க. அந்த மனு கொடுத்து 2 வருஷம் முன்னாடி கொடுத்தோம். இப்ப 6 மாசம் முன்னாடி கொடுத்தோம். ரோடு போடக்குள்ள கொடுத்துங்க. ஒன்னும் கண்டுக்கலைங்களே. பள்ளி குழந்தைகளுக்காக தயவு செஞ்சு கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. இந்த வளைவுல அதிவேகமா வண்டி இருசக்கர வாகனங்கள் நிறைய வருதுங்க. இந்த மாதத்துல மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 4 விபத்து நடந்திருக்குதுங்க. அதுல 2 விபத்துல வந்து திருமணம் ஆகாத இளைஞர்கள் 2 பேர் இறந்திருக்கிறாங்க. குறிப்பா வந்து இந்த இடத்துல வேகத்தடை வேணும்னு சொல்லி பல முறை மனு கொடுத்துருக்குறாங்க. ஆசிரியர்களும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேல ஊர் பொதுமக்களும் கொடுத்துருக்குறாங்க. இது சார்ந்த பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கிட்டயே மனு கொடுத்துருக்குறாங்க. மனு கொடுத்து இது வரைக்கும் 4 மாதம் ஆகுதுங்க. எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனா கேட்டதுக்கு உடனடியாக நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த 4 உயிர்கள் இப்ப 2 உயிர்கள் இழப்பு ஏற்பட்டிருக்குதுங்க. இதுக்கு காரணமான சாலை பொறியாளர் வந்து வழக்கு தொடர்றதா சொல்லியிருக்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்ட உறவினர்கள். அதனால இந்த போக்கு வந்து மிக மெத்தனமான போக்கு. இந்த போக்கை வந்து கண்டிக்கிறோம். இங்க வெப்பாளம்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் அருகாமையில் இருக்கிற பள்ளிக்கூடத்துல தான் படிக்க வராங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மாநில சாலைங்க. இது போச்சம்பள்ளி சந்தூர் இருந்து போச்சம்பள்ளி சாலை. இந்த சாலையில அடிக்கடி விபத்துக்கள் நடக்குதுங்க. ஒரே மாதத்துல 3-4 இளைஞர்கள் பலியாயின்னு இருக்காங்க. பசங்களுடைய நலன் கருதி இங்கு வந்து வேகத்தடை அமைக்க வேண்டி கேட்டுக்கிறேங்க.